Welcome back to Code with Indo. இன்னைக்கு நம்ம வந்து டே 60ல the SQL Mastery dealing with unknown values வந்து பார்க்க போறோம். ஸோ null trap வந்துட்டு நம்ம ப்ரீவியஸ் வீடியோலயே பார்த்திருக்கோம் இல்லையா? ஸோ null trap தான் வந்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தான டீடைல்ஸ்ல நிறைய edge cases வச்சு நம்ம பார்க்க போறோம். ஸோ null trapல வந்துட்டு நான் ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன், இல்ல எப்படி வந்து நம்ம அதுல இருந்து டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம ஃபுல்லாவே பார்ப்போம். ஸோ இஸ் நால் இஸ் நாட் நல்லுக்குலாம் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறத ஃபுல்லாவே பார்ப்போம். நெக்ஸ்ட் வாட் இஸ் நல்னு சொல்லும்போது நல்லுங்கிறது ஒரு ஸ்பெஷல் மார்க்கர். ஸோ அது வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா அது ஜீரோவையும் டினோட் பண்ணாது, எம்டி ஸ்பேஸையும் டினோட் பண்ணாது, பிளாங்க் ஸ்பேஸையும் டினோட் பண்ணாது, அது எந்த எம்டி ஸ்ட்ரிங்கும் கிடையாது. ஸோ எதுவுமே கிடையாது. ஸோ ஈக்குவல்ஸ் டு வந்துட்டு எப்பயுமே இந்த டேட்டாஸ்ல வந்துட்டு எனக்கு ஒர்க்கே ஆகாது. நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இது எல்லாத்தையுமே செக் பண்றதுக்காக நான் வந்துட்டு ஒரு டேபிள் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன் ஒரு டெம்ப் டேபிள். அந்த டெம்ப் டேபிளோட பேர் வந்துட்டு எம்ப்ளாயிஸ்ன்னு போட்டுறேன். ஸோ எம்ப்ளாயிஸ் டேபிள் வந்துட்டு எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா டேபிள்ல இருக்க வேல்யூஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நான் என்ன பண்றேன், இஸ் நல் டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்றேன். ஸோ செக் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நல்லுன்னு சொல்லும்போது நல் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும். ட்ரூ அப்படின்னு ஆன்சர் வருது எல்லா இடத்துலையும் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஆன்சர் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ் நல் யூஸ் பண்ணும்போது எனக்கு வேல்யூ கிடச்சிச்சுல. ஸோ ஈஸ்க்கு பதிலாக நான் ஈக்குவல்ஸ் போகிறேன். நம்ம முன்னாடி பார்த்ததே அதுதானே, ஈக்குவல் டு போட்டால் நம்மளுக்கு வந்து வேல்யூ ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். ஸோ அந்த ஈக்குவேஷன்ஸ் வந்துட்டு சிமுலேட் பண்ண முடியுதா அப்படின்னா டெஃபினெட்லி நோ. ஏன்னா நல் அப்படின்னா என்னங்கிறதே வந்துட்டு இந்த ஈக்குவல் டு ஆப்ரேட்டருக்கு வந்துட்டு இருக்கவே இருக்காது. ஏன்னா இது ஒரு ரியல் வேல்யூவே கிடையாது இல்லையா? ஸோ அப்போ எனக்கு இந்த ஈக்குவல்ஸ் டு சிம்பிள் வந்துட்டு எனக்கு ஒர்க் ஆகாது. அதுக்கு பதிலாக தான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இஸ் நல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா எந்தெந்த இடத்துல டிபார்ட்மெண்ட் ஐடி நல்லுன்னு இருக்கோ அந்த வேல்யூஸை மட்டும் எனக்கு வந்து கொடுக்கும். இப்போ நல் மட்டும் எனக்கு தேவையில்ல, மற்ற வேல்யூஸ் எல்லாம் தேவை அப்படின்னா இஸ் நாட் நல் அப்படின்னு நான் கொடுத்துருவேன். இப்போ நாட் கொடுத்துட்டேன்னா இப்போ நாட்டுங்கிறது அப்படியே அப்போசிட் தானே. ஸோ இப்போ 2 and 5னா அது இல்லாமல் 1 3 4 6 இது மட்டும் வந்துட்டு எனக்கு ஷோ ஆகும். ஸோ இப்போ ஈக்குவல்ஸ் டு ஏன் ஒர்க் ஆகல அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுல. இந்த ஈக்குவல்ஸ் டுக்காக பதிலாக தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இஸ் நல் இஸ் நாட் நல் வந்துட்டு கொடுக்குறோம். ஸோ ஹேண்டிலாக ஒரு அன்னோன் வேல்யூஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறங்கிறத ஸ்பெசிஃபிக்கான ஆப்ரேட்டர்ஸ் வச்சு நம்ம பார்க்கணும் அப்படின்னா இப்படி தான். ஸோ இஸ் நல் வந்துட்டு எதுக்கு அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கான காலம் நோ வேல்யூ அசைன்டாக இருக்குது அப்படின்னா அதை மட்டும் எடுத்து வந்து கொடு. இஸ் நாட் நல்ங்கிறது வந்துட்டு அன்னோன் வேல்யூஸ் அதில் ஃபில்டர் அவுட் பண்ணிட்டு ரோஸ் வந்துட்டு ஆக்சுவல் டேட்டா எதில் இருக்கோ அந்த ரோஸை மட்டும் எனக்கு வந்துட்டு கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் வந்துட்டு இஸ் நாட் நல். ஸோ குயிக்காக பார்க்கணும் அப்படின்னா அன்னோன் வேல்யூஸ் வந்துட்டு ஈக்குவல்ஸ் வச்சு செக் பண்ணுறது வந்து தப்பு. அதனால அதுக்கு 0 வேல்யூஸ் தான் ரிட்டர்ன் ஆகும். ரீசனல் சொல்லுங்கிறது கம்ப்ளீட்டாக ஒரு பேங்க் இல்லைன்னா அன்னோன் ஃபீல்ட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு என்ன இருக்கோ அதை மட்டும் எனக்கு வந்து கொடுக்கும். ஸோ நல் வேல்யூஸ் இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையுமே ரோஸ் எல்லாத்தையுமே எனக்கு வந்து கொடுக்கும். இஸ் நாட்னு சொல்லும் போது நோன் ஃபீல்ட்ஸ் மட்டும், அதாவது டேட்டா இருக்கிற ஃபீல்டு மட்டும் தான் எனக்கு ஃபைன் பண்ணி கொடுக்கும். அதாவது ஒரு நல் இல்லாத ரோஸை மட்டும் எனக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி எனக்கு கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எப்படின்னா 3VL நம்ம சொல்றது தான் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நல்ல என்னன்னு தெரிஞ்சிச்சு, எப்படி அப்ளிகை பண்றதுன்னு தெரிஞ்சிச்சு, மிஸ்டேக்ஸும் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. ஸோ ஈக்குவல்ஸும் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ரீசன் வந்துட்டு 3 வேல்யூ லாஜிக் கம்பேரிசன் ஒன்று இருக்கு. 3 வேல்யூ லாஜிக் கம்பேரிசனுங்கிறது என்னன்னா ட்ரூத் டேபிள் மாதிரி தான் நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? ஸோ ட்ரூ, ஃபால்ஸ் அண்ட் அன்னோன். இது அது அன்னோன் தான் வந்து நல்லையும் ரெப்ரசென்ட் பண்ணும். இது மூணும் இருக்கிற காம்பினேஷன்ல என்னென்ன மாதிரி ஆன்சர்ஸ் கொடுக்கும் அப்படின்னா ட்ரூ அண்ட் நல் இருக்கும் போது எனக்கு வேல்யூ நல்லு தான், ஃபால்ஸ் அண்ட் நல் இருக்கும்போது என்னோட வேல்யூ ஃபால்ஸ். சின்ஸ் ஒன்று ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஹோல் கண்டிஷனும் எனக்கு ஃபால்ஸ் தான். ட்ரூ ஆர் நல், ஆர் ஆப்ரேட்டர் நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? ட்ரூ ஆர் நல் அப்படின்னா எனக்கு ட்ரூ. ஏன்னா ஒன்று வந்துட்டு ட்ரூவாக இருக்குது, அதனால ஒரு கண்டிஷன் ஒன்று ட்ரூவாக இருந்தாலுமே அது ட்ரூ தான். நெக்ஸ்ட் ஃபால்ஸ் ஆர் நல்னு சொல்லும் போது நல் வேல்யூ, அதாவது எனக்கு அன்னோன் வேல்யூ அப்படின்னு அது அர்த்தம். நாட் நல் வந்துச்சு அப்படின்னா நல் த ஆப்போசிட் ஆஃப் அன்னோன் வேல்யூ, கரெக்டாக நாட்டு. ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம ட்ரூத் டேபிளில் இருக்க மாதிரி நம்ம 3 வேல்யூ வந்துட்டு எனக்கு இருக்குது, 3 வேல்யூட் லாஜிக்கு, அதை தான் நம்ம இப்படி சொல்கிறோம். ஸோ பேசிக்காக பூலியன் லாஜிக்கை தான் 3 வேல்யூட் லாஜிக் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அண்டு ஆறு நாட்டு. நெக்ஸ்ட் இதை வந்துட்டு எப்படி இக்னோர் பண்ணுறது, ஒரு அக்ரிகேட் ஃபங்க்ஷனில் வந்துட்டு நல் வேல்யூஸ் எப்படி இக்னோர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா? இப்போ ரீசன் என்னன்னு பார்த்தாச்சு, அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. கரெக்ட் வே வந்துட்டு ஈக்குவல்ஸ் போகிறதுக்கு பதிலாக இஸ் நல் கொடுத்துட்டோம் அப்படின்னா வேல்யூஸ் வந்துட்டு மிஸ் ஆகிற இடத்த மட்டும் நம்மளுக்கு காமிக்கும். இஸ் நாட் நல்னா வேல்யூட் டேட்டா இருக்கிற இடத்த மட்டும் எனக்கு வந்துட்டு காமிக்கும். ஸோ 3 வேல்யூ லாஜிக் நம்ம பார்த்தாச்சு. அண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒன்று நல்லா இருந்துச்சுனாலும் அன்னோன் வேல்யூ தான். அண்டு ஏதாவது ஃபால்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஃபால்ஸு. ஆர் சொல்லும் போது ட்ரூ நல் ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தாலுமே எனக்கு ட்ரூ தான். நாட் வந்துட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா அன்னோனாக மாறிடும். ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம 3 வேல்யூ லாஜிக் வந்துட்டு எனக்கு கொடுக்குறேன்.
நெக்ஸ்ட் அக்ரிகேட் ஃபங்ஷன் வெர்சஸ் நல் அப்படின்னு நம்ம சொல்றோமா? ஸோ அக்ரிகேட் ஃபங்ஷன் சொல்லும்போது சம்மு, ஆவரேஜ், கவுண்ட், மின், மேக்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நல் வேல்யூஸ் வந்துட்டு எக்ஸ்க்ளூட் பண்ணி அதோட கால்குலேஷன்ஸ் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிடும். ஸோ கவுண்ட் ஸ்டார் அப்படின்னு சொல்லும்போது எல்லா ரோஸையும் கவுண்ட் பண்ணும். அந்த நல் வேல்யூஸையும் சேர்த்து தான் நல் ரோஸையும் சேர்த்து தான் வந்துட்டு கவுண்ட் பண்ணும். கவுண்ட் டிபார்ட்மெண்ட் ஐடி அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா, அங்க உ கா டிபார்ட்மெண்ட் ஐடி வந்துட்டு எங்க நல்லா இல்லையோ, அங்க அத மட்டும் தான் எனக்கு வந்துட்டு கவுண்ட் பண்ணி குடுக்கும். ஸோ எப்படின்னா, ஒரு காலமா சொல்லும்போது எனக்கு நல் வேல்யூஸ இக்னோர் பண்ணிடும். ஒரு ஃபுல் என்டையர் ரோவா சொல்லும்போது எனக்கு வந்துட்டு நல் வேல்யூஸ இக்னோர் பண்ணாது. ஸோ நல் வந்துட்டு இப்படிதான் வந்துட்டு அக்ரிகேட் ஃபங்ஷன்ஸ்ல கவுண்ட்ல வந்துட்டு எனக்கு யூஸ் ஆகுதா? நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா, மேத் ஆஃப் ஸ்ட்ரிங் ப்ரொபகேஷன். ஸோ மேத் ஆஃப் ஸ்ட்ரிங் ப்ரொபகேஷனுக்கு முன்னாடி நம்ம யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ்ல நல் வந்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஸோ ஏதாவது ஒரு மேத்ல வந்து ஏதாவது நல் வேல்யூ இருக்கு அப்படின்னா, அது கண்டிப்பா நல் வேல்யூவா தான் நம்மளுக்கு ஆன்சர் அமையும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்றோம். ஸோ யூனிக்ன்னு சொல்லும்போது ஒரு ஸ்டாண்டர்டான வேல்யூல நல் இஸ் நாட் ஈக்குவல் டு எனிதிங் ரைட்? ஸோ இன்க்ளூடிங் அனதர் நல் இன்னொரு நல்லா இருந்தாலுமே வந்துட்டு எதுக்குமே ஈக்குவலா இருக்காது. ஸோ நம்ம வந்துட்டு மல்டிபிள் ரோஸ நல்ல யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட்ல காலம்ஸ்ல இது பண்ணும்போது கன்ஸ்ட்ரெயின்ட்ட வயலேட் பண்ணாம நம்ம இம்போர்ட் பண்ணிட்டே இருக்கலாம். ஐ மீன் இன்சர்ட் பண்ணிட்டே இருக்கலாம். யூனிக்ன்னு சொல்லும்போது நம்ம முன்னாடி என்ன சொல்லியிருந்தோம், ஒரு அன்னோன் வேல்யூ மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல் வேல்யூ மட்டும் தான் வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். பட் நம்ம வந்துட்டு நிறைய மல்டிபிள் நல் வேல்யூஸும் வந்துட்டு யூனிக் கீ கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ்குள்ள வந்துட்டு நம்மளால அப்ளை பண்ணிக்க முடியும். வை? பிகாஸ் ஒரு நல் வந்துட்டு எல்லாத்துக்குமே நல்லுங்கிறது தான் வந்து மீனிங்கா இருக்கும். ஸ்டார்ட் பண்ணும்போது அதே மாதிரி தான் ஆர்டர் பைன்னு சொல்லும்போது ரெஜிஸ்டர் எஸ்கியூவலா இருக்கட்டும், ஆரக்கிள், எஸ்கியூஎல்லைட் எதா இருந்தாலுமே ஒரு டேட்டாபேஸோட இன்ஜின் இருக்கு அப்படின்னா, அந்த நல் வேல்யூஸ் எப்படி வந்து ட்ரீட் பண்ணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட திங்ஸ் ஸ்மாலஸ்ட் இல்ல அப்படின்னா லார்ஜஸ்ட் பாசிபிள் வேல்யூஸா தான் வந்துட்டு என்னோட டேட்டாபேஸ் இன்ஜின் பொறுத்து அந்த நல் வேல்யூஸை ட்ரீட் பண்ணும். ஸோ எஸ்கியூஎல் சர்வர்ல அப்படின்னா பாட்டம் ஸ்மாலஸ்டாக இருக்கிறத வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ப்ரொஜெக்டர் வந்துட்டு போஸ்ட்கர், எஸ்கியூஎல், ஆரக்கிள் இதெல்லாமே வந்துட்டு லாஸ்ட் வேல்யூஸ் டாப்பஸ்ட் லார்ஜஸ்ட் வேல்யூஸை தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் நல் லாஸ்ட் அதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுக்கு கத்துக்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ எஸ்கியூஎல்லையும் MySQLலையும் எஸ்கியூஎல் சர்வர்லையும் நல் வேல்யூஸ் வந்துட்டு ஸ்மாலர் தென் நான் நல் வேல்யூஸ். அந்த நான் நல் வேல்யூஸை விடையும் எனக்கு வந்துட்டு ஸ்மாலராக தான் வந்துட்டு எனக்கு அசியூம் பண்ணும். ஸோ மேத் அண்ட் ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ் சொல்லும் போது எஸ் அரித்மெட்டிக் வந்துட்டு ஒரு கான்கேட்டினேஷன் கொடுக்குறாங்க, ப்ளஸ் கொடுக்குறாங்க, இல்லை வந்துட்டு வேல்யூஸ் வந்துட்டு டயலக்ஸாக கொடுத்து அதை கான்கேட் பண்ணுறாங்க, ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அந்த வேல்யூஸ் வந்துட்டு எனக்கு நல்லா தான் வந்துட்டு ரிட்டர்ன் ஆகும். அதான் வந்து மேத் அண்ட் ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சேஃபாக வந்துட்டு நல் வேல்யூஸ் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா கொலியஸ் யூஸ் பண்ணலாம், இஃப் நல் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் யூஸ் பண்ணி எனக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நல் வேல்யூஸ் வந்துட்டு என்னால் ஹேண்டில் பண்ணிக்க முடியும். கொலியஸ்ன்னு சொல்லும் போது இது இப்போ ஏதாவது நல் வேல்யூஸ் இருக்கு அப்படின்னா அந்த நல்க்கு பதிலாக நான் வந்துட்டு ஒரு ரியல் வேல்யூ வந்துட்டு போடுறது தான் கொலிஸ். அந்த என்ன வேல்யூ போடணுங்கிறதையும் நான் வந்துட்டு நானே கொடுத்துருவேன். அதை தான் நம்ம கொலேஷன்னு சொல்றோம். ஸோ இப்போ நம்ம கோட்குள்ளே போயிடலாமா? ஸோ கோடுன்னு பார்க்கும்போது நம்ம நிறைய வந்து பார்த்துட்டோம். நம்ம இப்போ டெம்பரவரியா ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்கோம். அண்ட் தென் இஸ் நாட் நல் இது ரெண்டுத்துக்கான வித்தியாசம் அவுட்புட்டோட டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு நம்ம பார்த்தாச்சா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஈக்குவல்ஸ் வராது. நெக்ஸ்ட் என்னது கவுண்ட்ஸ் தான். ஸோ கவுண்ட்ஸ்ன்னு சொல்லும் போது நல் வேல்யூ நான் கவுண்ட் ஸ்டார்னு கொடுக்கும்போது எனக்கு நல் வேல்யூ இன்க்ளூட் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ எம்ப்ளாயிஸில் இருக்கிற டோட்டலாக கவுண்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னா 6 தானே. இதுதான் வந்துட்டு என்னோட எம்ப்ளாயி டேபிள். இப்போ 6 கவுண்ட்ஸ் இருக்கு. நல்லுன்னுலாம் நான் டிட்டர்மைன் பண்ணாமல் வச்சிருக்கேன். அப்போ எனக்கு இதோட கவுண்ட் வந்துட்டு என்ன வரணும் அப்படின்னா 6ன்னு வந்துருச்சா? ஸோ இப்போ நான் வந்துட்டு ஸ்டார் கொடுக்கறதுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ டிபார்ட்மெண்ட் ஐடியில் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா நல் இருக்கு. அப்போ அந்த நல்லுக்கு பதிலா நான் டிபார்ட்மெண்ட் ஐடிக்கு பதிலா ஐ மீன் அந்த நல்ல வந்துட்டு எக்ஸ்க்ளூட் பண்ணுதா இல்ல இன்க்ளூட் பண்ணுதா அப்படிங்கறத நம்ம பார்ப்போமா? இப்போ டிபார்ட்மெண்ட் ஐடி நான் கொடுத்துட்டேன். ஸோ எம்ப்ளாயிஸ் டேபிள்ல இருந்து டிபார்ட்மெண்ட் ஐடியை வந்துட்டு கவுண்ட் பண்ணு. இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஐடி என்னென்ன இருக்கு? எனக்கு 6 ரோஸ்ல டிபார்ட்மெண்ட் ஐடி 2 வந்துட்டு இல்ல. அப்போனா எனக்கு வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா 4ன்னு இருக்கும். எஸ் 4ன்னு வந்துருச்சா? இப்போ டிபார்ட்மெண்ட் ஐடியை கவுண்ட் பண்ணும்போது நல் வேல்யூஸை எக்ஸ்க்ளூட் பண்ணிடுச்சு. இப்போ நான் ஸ்டார்ன்னு போடும்போது நல் வேல்யூஸை இன்க்ளூட் பண்ணிக்கிச்சு. இப்படிதான் வந்துட்டு நல் வேல்யூவோட வந்துட்டு எப்படி கவுண்ட் பண்றது அப்படிங்கறத நம்ம கத்துக்கிட்டோம். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணுறேன், ஏதாவது மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஆன்சர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இப்போ நான் என்ன சொல்கிறேன், என்னோட போனஸ் இருக்கா? ஸோ போனஸ் எம்ப்ளாயி நேம் வச்சுக்கோ. அப்புறம் போனஸோட
ப்ளஸ் 150ன்னு சொல்லும்போது வேல்யூஸ் வந்துட்டு 150ஆல ஆட் பண்ணிட்டே வா அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு சில போனஸ் வேல்யூஸ் வந்துட்டு எனக்கு எப்படி இருக்கு, நல் வேல்யூஸ் இருக்கா 2 போனஸ் வேல்யூக்குள்ள. இப்போ இத வந்துட்டு எப்படி ஹேண்டில் பண்ணும்? இப்போ நான் ஒரு அரித்மெட்டிக் ஆப்பரேஷன் வந்துட்டு போடுறேன் அப்படின்னா, எனக்கு அவுட்புட் வந்துட்டு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத என்னால என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் பார்க்க முடியும். ஸோ ஒரு அடிஷனோ, சப்ட்ராக்ஷனோ, மல்டிப்ளிகேஷனோ எது பண்ற மாதிரி இருந்தாலும் என்னோட ரிசல்ட் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா தான் இருக்கும். பார்த்தீங்களா? நான் போனஸ் ஆட் பண்ணனாலும் ஏதாவது நல் வேல்யூஸ் என்ன வேல்யூன்னே தெரியாம இருக்கிறத நான் ஆட் பண்ணாலுமே, எனக்கு வேல்யூ தெரியலன்னு தானே அர்த்தம். அதுதான் நல் வேல்யூஸா இருந்துச்சுனாலும் 150 ஆட் பண்ணும்போது எனக்கு மறுபடியும் நல் வேல்யூஸே தான் வந்துட்டு எனக்கு அவுட்புட்டா எனக்கு வந்து காமிக்கும். ஸோ இப்படிதான் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். இதுவே நான் ஒரு ஆவரேஜ் பண்றேன், மின், மேக்ஸ் இந்த மாரி வேல்யூஸ் நான் குடுக்குறேன் அப்படின்னாலுமே, எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த நல் வேல்யூஸ் வந்துட்டு அத அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ, இப்போ நான் ஆவரேஜ் குடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எம்ப்ளாயில ஆவரேஜ் போனஸ். போனஸ் வந்துட்டு எவ்வளோ இருக்கு நம்ம செக் பண்ணி பார்த்துருவோமா ஃபர்ஸ்ட்டு? 500 + 200 150 + 400 400 + 200 600 600ன்னா 1100 1250. ஸோ 1250 டிவைடட் பை இது என்ன? டோட்டல் அப்படின்னு சொல்லி சொல்லலாமா? இப்ப பார்த்தீங்களா, ஆவரேஜ் போனஸும் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, 321.5 இதுதான் வந்துட்டு என்னோட ஆவரேஜ் போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஸோ ஆவரேஜ் போனஸ் வந்துட்டு கால்குலேஷன் பண்ணும்போதும், நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை எவ்வளோ ஆட் பண்றேனோ அத மட்டும் தான் அந்த ரோஸ மட்டும் தான் எடுத்துக்கணும். ஸோ நல் போனஸ் வேல்யூ வந்துட்டு நான் இக்னோர் பண்ணிக்கணும். 3 ரோஸ்ல எனக்கு போனஸ் இல்ல அப்டின்னா, அந்த 3 ரோஸ வந்துட்டு நான் இக்னோர் பண்ணிப்பேன். ஸோ இக்னோர் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு எந்தெந்த ரோஸ்ல வந்துட்டு வேல்யூஸ் இருக்கோ, அத மட்டும் நான் ஆட் பண்ணி அந்த எவ்ளோ நம்பர்ஸ் ஆட் பண்றானோ, அத மட்டும் நான் என்ன பண்ணுவேன் அப்டின்னா டிவைட் பண்ணி என்னோட ஆவரேஜ் வந்துட்டு குடுத்துருவேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு எட்ஜ் கேஸஸ் கரெக்ட்டா கொலேஸ் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ செலக்ட் எம்ப்ளாயி நேம்னு சொல்லிட்டு போனஸ் நல்லா இருக்கிற எப்பயாவது போனஸ் வந்துட்டு எல்லா வேல்யூயும் நீ போடு. அதுல போனஸ் வந்து நல் வேல்யூவா இருந்துச்சு அப்படின்னா, அத வந்துட்டு 0வா கன்வெர்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அத ஆக்சுவல் போனஸ்னும், அண்ட் தென் இப்ப ஏதாவது போனஸ் வந்துட்டு 0வா இருந்துச்சு அப்படின்னா, அத வந்துட்டு 0வா கன்வெர்ட் பண்ணிடு. அந்த கன்வெர்ட் பண்ண வேல்யூ 150யோட ஆட் பண்ணி, அத தான் வந்துட்டு என்ன பண்ணும் அப்டின்னா, என்னோட சேஃப் கால்குலேஷன் அப்டின்னு சொல்லிட்டு நீ போடணும். அப்டின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் அப்டின்னா, எனக்கு இப்போ இங்க என்னோட போனஸ்ங்கிற ஒரு இடத்துல நல் வேல்யூவே இருக்கவே இருக்காது. ப்ரீவியஸா நல் இருந்துச்சு. ஆனா, அத நான் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ நல்ல எடுத்துட்டு நல்லா ரீப்ளேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன் அப்டின்னா நான் 0 வந்துட்டு வச்சிருக்கேன். ஸோ அந்த 0 கன்வெர்ட் பண்ணதுக்குமே வந்துட்டு என்னோட 150 நான் ஆட் பண்ணியிருக்கேன்ல, அதையும் நான் வந்து கணக்கு காமிக்கணும் தானே! அப்போ அத வந்துட்டு நான் எப்படி கணக்குப்பேன் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த வேல்யூ. ஸோ செலக்ட் எம்ப்ளாயில கொலேஸ்ல வந்துட்டு என்ன சொல்லியிருக்கேன், நல் வேல்யூ போனஸா இருந்துச்சு அப்படின்னா, அந்த நல்க்கு பதிலா 0ன்னு சொல்லிட்டு நான் அத ஆக்ட் பண்ணி வச்சுக்கோ. இப்போ நான் அத ஆக்ட் 0வா மாத்துனதுக்கப்புறம், அத வந்துட்டு 150 ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன வேல்யூ வருதோ, அதுதான் வந்துட்டு போனஸ் வித் 150 அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இப்படிதான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கொலேஸ் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அத சார்ட் பண்ணும்போது எப்படி சார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கும் வந்து நம்மளுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இஃப் நல்லுன்னு சொல்லும்போது அதே மாரி தான். இஃப் நல்லா இருந்துச்சு அப்படின்னா, இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட கண்டிஷனா வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா குடுப்பேன். இப்போ வந்துட்டு இது ரொம்ப டைம் எடுக்குதா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு சார்ட்டிங் பிஹேவியர் ஒரு ஆர்டர் பை குடுக்கும்போது, ஒரு நல் இருக்கு அப்படின்னா, அது வந்துட்டு பாட்டம்ல வந்துட்டு நம்மளுக்கு காமிக்குமா? இல்ல வந்துட்டு டாப்ல வந்து காமிக்குமா? அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிடலாமா? ஸோ அந்த கோட் வந்து ரன் ஆகி அவுட்புட் வரட்டும். நம்ம அதுக்குள்ள இன்னொரு கோட் எழுதிடலாம். லைக் செலக்ட் எம்ப்ளாயி நேம், டிபார்ட்மெண்ட் ஐடி, எம்ப்ளாயீஸ்லேருந்து டிபார்ட்மெண்ட் ஐடிய அசெண்டிங்ல எழுதுறேன். ஸோ இப்போ டிபார்ட்மெண்ட் ஐடியில வந்துட்டு எனக்கு சில நல் வேல்யூஸும் இருக்கு தானே! டிபார்ட்மெண்ட் ஐடில வந்துட்டு எனக்கு நல் வேல்யூஸ் இருக்கு. நான் அந்த நல் வேல்யூஸ் வந்துட்டு எனக்கு எப்படி வந்துட்டு வொர்க் ஆகுது. 2 நல் வேல்யூஸ் இருக்கு. அந்த 2 வேல்யூஸ் எப்படி வொர்க் ஆகுது பார்த்தீங்க அப்படின்னா, நல் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா, அசெண்டிங்ன்னு சொல்லும்போது இது லோ ரொம்ப ஸ்மாலஸ்ட் வேல்யூவா எடுத்துக்குது. அதனால எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட்லயே கிடைச்சிருச்சு நல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ த டாப் மோஸ்ட் அசெண்டிங் ஆர்டர்ன்னு பார்க்கும்போது, இந்த வேல்யூஸ் நல்லுங்கிறது வந்துட்டு எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு ரொம்ப குட்டியா எக்ஸ்ட்ரீம் ஷார்ட் வேல்யூஸா வந்துட்டு இருக்கு. அதனால தான் நம்ம வந்துட்டு என்ன பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நான் வந்துட்டு எனக்கு போட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ எப்படி அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர்ன்னு தெரிஞ்சிருச்சா? ஸோ ஹீரோயிக் கண்டிஷன் சொல்லும்போது இஃப் கண்டிஷன்ஸ் தானே. ஸோ இஃப்னல்ல வந்துட்டு நான் எப்படி எழுதுவேன் அப்படின்னா,
அதே சேம் தான். இங்க நம்ம என்ன பண்ணுவோம்னா, இஃப் நல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறோம். ஸோ எம்ப்ளாயில வந்துட்டு போனஸ் 0 இஃப் நல் போனஸ், 0ன்னு போடும்போது எங்கேயாவது 0 நல்லா இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு பதிலா 0வ அசைன் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இது இன்னமும் அவுட்புட் வரல. பட் சேம் இதே அவுட்புட் தான் நம்மளுக்கு திரும்பவும் வரும். அதனால நீங்க வந்துட்டு எந்த கவலையும் பட வேணாம். கொலிஸ்னா அதேதான். ஒரு ஃபர்ஸ்ட் நான் நல் வேல்யூஸ் வந்துட்டு எடுத்துட்டு வந்து போடுறது தான் வந்துட்டு என்னோட கொலிஸோட வேலை. ஸோ இஃப் நல் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ நல் இஃப் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஸோ நல் இஃப்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல போடுங்க. ஸோ நல் இஃப் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ஒரு கோட் இருக்கு. ஒரு 2 எக்ஸ்பிரஷன் இருக்கு அப்படின்னா, அந்த 2 எக்ஸ்பிரஷனையும் கம்பேர் பண்ணி அது ஈக்குவலா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும். ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா நல்லா ரிட்டர்ன் பண்ணும். இல்ல அப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷனோட ரிட்டர்ன் பண்ணும். அதுதான் வந்துட்டு நல் இஃப் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்க்டு போனஸ்ன்னு இருக்கா? இப்போ ஈக்குவலா இல்லையான்னு செக் பண்ணிட்டே வரோம். இப்போ எம்ப்ளாயி போனஸ் நல் இஃப் போனஸ் வந்துட்டு 200 இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரோம். ஸோ 200 இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்துட்டு நல்லா மாற்றிடு. இப்போ 200 இங்கே இருக்கு அதனால நல்லா மாற்றிடு அப்படின்னு சொல்லுவேன். இப்போ சித்ரா நல் தான் இருக்கு அதனால அதை நல்லா அப்படி வச்சுக்கிறேன். 150 அப்படியே 150 வச்சுக்கிறேன். 400 அப்படியே 400 வச்சிருக்கேன். இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்னா இங்க வந்துட்டு 400ன்னு மாத்துறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ 400ன்னு மாத்தும்போது, எனக்கு இது வந்து நல்லா மாறிடும். ஆனா இங்க 200, 200ஆவே இருக்கணும். இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ இப்படிதான் வந்து நல் இஃப் யூஸ் பண்ணோம். நல் கொடு இஃப் கண்டிஷன்ல இந்த வேல்யூவா இருந்துச்சு அப்படின்னா, இப்போ 400ல நல் வந்துருச்சா? ஸோ திஸ் இஸ் ஹவ் த ஹோல் திங்ஸ் ஒர்க்ஸ். ஸோ இந்த நல் இஃப்ங்கிறது இந்த மாஸ்கிங் ஏஜென்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஹீரோ ஃபங்க்ஷன்ஸ்ன்னு சொல்றது வந்துட்டு இந்த இஃப் நல் அண்ட் நல் இஃப் தான். ரொம்ப ஹீரோயிக்கான விஷயங்கள்லாம் பண்ணதில்ல. ஸோ ஒரு மிஸ்ஸிங் டேட்டா இருக்கு அப்படின்னா, அத வச்சு எப்படி ஒரு ஃபால் பேக் வேல்யூ இல்ல மாஸ்க் ஸ்பெசிஃபிக் டேட்டா வந்துட்டு எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் கால்குலேஷன் எரர்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கறது தான் வந்துட்டு இன்னைக்கு பார்த்துருக்கோம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா, கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Until my friend, this is Code with Indo. Bye, coders. Keep coding and keep sparkling.